இதுவரை உணர்த்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நம்ம இப்பொழுது வேதத்தை எடுத்து ஒரு வசனத்தை கூட தியானிப்போம். எரேமியா எழுதின புஸ்தகம், எரேமியா தீர்க்கதரிசன வார்த்தையில 15வது அதிகாரம் 20, 21 ஒருவர் வாசிக்க கேட்போம். இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்பிப்பதற்காகவும் உன்னை தப்பிப்பதற்காகவும் நான் உன்னுடனே இருக்கிறேன், நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். என்று கர்த்தர் சொல்லுகிறார். நான் உன்னை பொல்லாதவர்கள் கைக்கு தப்புவித்து உன்னை பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பேன். கர்த்தர் வார்த்தைகள் கொண்டு நம்மோடு பேசும்படியாக கொஞ்ச நேரம் கண்களை மூடி எங்களை அதிகமாக நேசிக்கிறதா நன்பின் தகப்பனே, அடியார்களை மறைத்து நீர் வெளிப்படும்படியாக இந்த வார்த்தையினுடைய கருத்தை சாராம்சம் பின்னர் என்று எங்களுக்கு வெளிப்படுத்தி தாரோம். ஆண்டவரே கர்த்தாவை நீர் கலைத்து நீர் பேசும்படியாக ஜெபிக்கிறோம். பேசி ஜெபிக்கிறோம். ஜீவன் கொள்ள ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை இந்த ஜனத்திற்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். அந்த அரணான வெண்கல அலங்கம், அப்போ அந்த வெண்கல அலங்கத்திற்குள்ளே பயங்கரமான ஒரு பாதுகாப்பு உண்டாயிருக்கும். அந்த வெண்கலத்துக்குள்ள இரும்பு தொண்டுகள் கூட தளர்க்க முடியாது ஒரு பாதுகாப்பு அதுல இருக்கிறது. அப்ப அந்த வெண்கல அலங்கமாக்குவேன். ஆனா என்ன சொல்றாரு, அவர்கள் உனக்கு விரோதமா எழும்புவார்கள். எப்படி? அவர்கள் உனக்கு விரோதமா எழும்புதான் செய்வார், வரமாட்டாங்கல்ல. மக்கள் ஒரு வழியா வருவான், 7 வழியா தான் தெரிஞ்சிருப்போம். அப்ப அவர்கள் உனக்கு விரோதமா எழும்புவார்கள், ஆனாலும் அவர்கள் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். காரணம், நான் உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னை தப்புவிப்பதற்காகவும் உன்னோடு இருக்கிற. அப்போ நமக்கு எதிராக விரோதமாக எத்தனை ஆயுதங்கள் எழுப்பினாலும் தேவன் நம்மோட கூட இருந்து நம்மை தப்புவிக்கிறார். எதுல இருந்து தப்புவிக்கிறார்? நம்மை பொல்லாதவர்கள் கைகளில் இருந்து. எப்படி? பொல்லாதவர், நம்மளோட பலவந்தமானவர், நம்மளோட அதிகாரங்களிலும் எல்லாவற்றிலும் பலவந்தர்கள் கைகளில் இருந்தோம். பொல்லாதவர் கையிலிருந்து நம்மை தப்புவித்து நீங்களாக்கி விடுவிக்கிறார். நம்மோட கூட இருந்து தேவன் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார். அப்படிப்பட்ட தேவன் செய்த அந்த காரியத்தின் நிமித்தம் தான் அப்போஸ்தலனாகிய பவுல் அப்போஸ்தலர் நடவடிக்கை 26வது அதிகாரத்தை பார்க்கும் பொழுது ராஜாவுக்கு முன்பாக அவர் கனப்படுத்திய பெஸ்துவுக்கு முன்பாக பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அகிரிப்பா ராஜாவுக்கு இடத்துல கொண்டு போகிறார்கள். அதற்கு அவன் சொல்றான், கனப்படுத்திய பெஸ்துவே, அவன் சொல்ற, நீ பைத்தியக்காரன், அதிக படிப்பு உன்னை பிதற்றுகிறது, நீ வளர்ற பைத்தியக்காரனை போல பேசுகிற அப்படின்னு. அப்ப அவன் சொல்றான், நான் பைத்தியக்காரன் இல்ல, சொஸ்த புத்தி உள்ளவன். நான் சொஸ்த புத்தி உள்ள வார்த்தைகளை தான் நான் பேசுறேன். இந்த சங்கதியே உங்களுக்கு தெரியாத இருக்குல்ல, ஆகையால் தைரியமா அவர்களுக்கு முன்பாக அவன் பேசுறான். அவன் பேச பேச என்ன ஆகுது, இந்த அகிரிப்பா ராஜாவுக்குள்ளாக ஒரு மாறுதல் உண்டாகுது, ஒரு சேஞ்ச். அவர் ஏதாவது கிடைக்குமா, லஞ்சம் கிடைக்குமா, அவனை விடுதலை ஆக்கணும், அப்படி அந்த ஆங்கிள் அவர் பாக்குறாரு. ஆனா அவன் பேச பேச அவன் இருதயத்துல இந்த வார்த்தைகள் ஊந்துகிறது, தொடுக்கிறது. அப்போ அவர் சொல்லுகிறாரு, என்ன சொல்றாரு, அகிரிப்பா பவுலை பார்த்து, நான் கிறிஸ்தவன் ஆகிறதற்கு கொஞ்சம் குறைய நீ என்னை சம்மதம் பண்ணுகிறாய். எப்படி? நான் கிறிஸ்தவன் ஆவது நீ கொஞ்சம் கொஞ்சமா நீ என்ன அதுல சம்மதிக்க வைக்கிற, அதுல நீ ஐக்கியப்படுத்துற. ஏன்னா அவனுடைய இருதயம் ஷேக் ஆகும், இவருடைய வார்த்தையாகப்பட்டது உடைக்குது. அப்ப பவுல் சொல்லுகிறார் தைரியமா, 26, 29 படிங்க.
அதற்கு பவுல், நீர் மாத்திரமல்ல, நீர் மாத்திரமல்ல, இன்று என் வசனத்தை கேட்கிற யாவரும், இன்று என் வசனத்தை கேட்கிற யாவரும், கொஞ்சம் குறைய மாத்திரமல்ல, கொஞ்சம் குறைய மாத்திரமல்ல, இந்த கட்டுகள் தவிர, இந்த கட்டுகள் தவிர முழுவதும் என்னை போலாகும்படி தேவனை வேண்டிக் கொள்ளும். அவர் இந்த கட்டு என்றால் அவர் சிறைச்சாலையில கட்டப்பட்டவர்களாக, ராஜாவுக்கு முன்பாக கட்டப்பட்டவராக, சங்கிலிகளினால கட்டப்பட்டவராக கொண்டு வராங்க. அப்ப அவர் என்ன சொல்றாரு, அகிரிப்பா ராஜாவே, அவர் சொல்றாரு, நீ என்ன கொஞ்சம் குறைய என்ன மாற்றத்துக்கு நீ முயற்சி பண்ற அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்றாரு, நான் கொஞ்சம் குறைய மாற்றத்துக்கு நீங்க மாத்திரம் என் வசனத்தை கேட்கிற யாவரும் என் கட்டுகளை தவிர என்ன போல ஆக வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஒரு ராஜாவுக்கு முன்பாக ஒரு சாதாரண ஒரு கைதி பேசக்கூடிய தைரியத்தை எங்கிருந்து வருகிறது? தேவன் கொடுத்த பலத்தில் இருந்து வருகிறது. பவுலே, என் கிருபை உனக்கு போதும். எப்படி? என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்துல என் பலன் பூரணா விளங்கும். அல்லேலூயா. நம்ம கர்த்தருடைய பலன் நமக்குள்ள இருந்தது ஆனால், கர்த்தருடைய கிருபை நமக்குள்ள இருந்தது ஆனால், நாம் என்ன சொல்லுவோம்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எனக்கு விரோதமாய் எழும்புகிற உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதங்களும் வாய்க்காத போக செய்வார். இந்த ஜனத்துக்கு எதிரேதான் ஆண்டவர் சொன்னார், என்னை அரணான வெண்கல அலங்கமாக்குவேன் என்று சொன்னார். அவர்கள் உனக்கு விரோதமாய் எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை தப்புவிப்பதற்காகவும் உன்னை ரட்சிப்பதற்காகவும் உன்னோடு இருக்கிற கர்த்தர் என்று சொன்னார். ஆகையால என்ன, எந்த வல்லமையும் மேற்கொள்ள முடியாது. Glory to God. ஆகையால நாம் யாருக்கு முன்பாக நின்றாலும் நாம் தைரியமாக பேச பிராணி உள்ளவர்களாக மாறும்படி தேவன் என்ன சொல்ற, அவருடைய அரணுக்குள்ளாக நாம் பாதுகாக்கப்பட வேண்டும். எப்பொழுதும் இடைவிடாமல் தேவனை துதிக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ள கடந்து வர வேண்டும். தானியேல் புஸ்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனத்தை கூட நம்ம வாசிப்போம். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார். எரிகிற அக்கினி சூழலுக்கும், அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும், ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். Glory to God. இந்த இடத்துல ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாருக்கு முன்பாக அவர்கள் சொல்லுகிறார்கள். எதற்காக அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், தேசாதிபதிகளும் அதிகாரிகளும் தலைவர்களும் நியாயாதிபதிகளும் பொக்கிஷக்காரர்களும் நியாய சாஸ்திரிகளும் விசாரிப்புக்காரர்களும் நாடு உள்ள எங்கே இருக்கிற உத்தியோகஸ்தர் யாவரும் ராஜாவை நோக்கி வந்து சொன்னார், ராஜாவை நீங்க ஒரு சிலையை நிறுத்த வேண்டும். அந்த சிலையை தான் இந்த ஜனங்கள் வணங்க வேண்டும் என்று நூதனமாக வஞ்சிக்கிறதுக்கும், யூதர்களை அந்த சிறையிருப்புக்குள்ள கொண்டு வர்றதுக்கும், அடிமைத்தனத்துல கொண்டு வர்றதுக்கும் இவர்கள் பிளான் பண்றாங்க. அந்த பிளான்ல இவர்கள் 3 பேரும் இருக்கிறார்கள். அதாகப்பட்டது நேபுகாத் நேச்சாரும், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ற 3 பேரும் இருக்கிறார்கள். அப்ப இவர்களுக்காகவே இந்த பிளான் அங்க போடப்படுகிறது. அப்ப பாருங்க என்ன சொல்றாங்க, உரத்த சத்தமா சொல்றாங்க, பாசைக்காரன் ஜாதிக்காரன் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, எக்காலம், நாதஸ்வரம், கிண்ணறம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகல வாத்தியங்கள் சத்தத்தை நீங்க கேட்கும் பொழுது ராஜா நிறுத்தின அந்த சிலைக்கு கீழே தாழ விழுந்து வணங்க வேண்டும். யாரு வணங்கலையோ அவங்களை இந்த அக்கினி ஜுவாலையில போடப்படும் என்று சொல்ற. அப்படி சொன்ன உடனே இவர்கள் அந்த 3 பேரை குற்றப்படுத்தும்படியாக தான் இந்த பிளான் பண்றாங்க. அப்ப உடனே எல்லாரும் விழுந்து விழுந்து வணங்குறாங்க. இவங்க வணங்கல. இவங்க வணங்காதுன்னா அவங்களும் பாக்குறாங்க, வணங்கலன்னு ராஜாவும் பாக்குறாங்க. மாறாக அவங்க ஒரு வார்த்தை ஒண்ணு சொல்றாங்க, ராஜாவே, நாங்க ஆராதிக்கிறோமே அவர் யாருன்னு எங்களுக்கு தெரியும். நாங்க ஆராதிக்கிறவர் இன்னார் என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவர் எங்களை தப்புவிக்கிறதுக்கும் வல்லவர். அவர் எங்களை பொல்லாதவர்கள் கைகளிலும் உங்களை மாதிரி பலவந்தர் கைகளில் இருந்து எங்களை நீங்களாக்கி விடுவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் தப்புவித்தாலும் தப்புவிக்காமற் போனாலும், இந்த இடத்துல பாருங்க, அவங்க அவிசுவாசமாக அந்த வார்த்தையை சொல்லல. தேவன் ஒருவேளை அதற்காக ஒப்பு கொடுத்தா கூட நாங்க எங்க ஜீவனை கொடுக்க தயாரா இருக்கிறோம். இதுதான் கிறிஸ்துவின் அன்பு என்பதை வெளிப்படுத்தி சொல்றோம். அவர் எங்களை தப்புவிக்காமல் போனாலும் நாங்க அவரை தான் ஆராதிப்போம்.
இது ஒரு ராஜாவுக்கு முன்பாக ஒரு சாதாரண அடிமை, அது அவங்க பாபிலோனிலிருந்து சிறையிருப்புக்குள்ள கொண்டு வந்ததான அடிமைகள் பேசுகிற வார்த்தை. இந்த தைரியம் இவர்களுக்கு எங்கிருந்து வந்து? அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்க நினைக்கிற மாதிரி ஆனா ஆள் இல்ல, அவர் விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் அந்த தேவர்களை எல்லாம் வணங்க மாட்டோம். அந்த வைராக்கியமும் அந்த வாஞ்சையும் அவர்களுக்குள்ளே கொழுந்து விட்டு எரிகிறதை நாம் காண்கிறோம். அதே போல தானியேலையும் அதே மாதிரிதான் சிங்க கபியில போடும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த சிங்கங்களுக்கு தேவன் தப்புவிக்கிறார். அவர் சொல்லுகிற, ராஜாவை நீர் என்றும் வாழ்க. இது நமக்குள்ள இருக்கிற ஒரு சுபாவம், சத்துருக்களை நேசிக்கிற ஒரு சுபாவம். ராஜாவை நீர் என்றும் வாழ்க என்று சொல்லும் போது அந்த ராஜா ரட்சிக்கப்படுவார். ராஜாவை நீர் என்றும் வாழ்க. சிங்கம் என்ன சேதப்படுத்தல, ஆண்டவர் அது வாயை கட்டிட்டார். அல்லேலூயா. அது என்ன கர்ஜிக்கிற சிங்கமா இருந்தாலும், எப்படிப்பட்ட காரியங்களா இருந்தாலும் தேவன் அவைகளை காட்ட வல்லவராக. அப்போ அவரால முடியாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. அப்ப நம்ம எதை நோக்கி பயணம் பண்ணுகிறோம் என்பதுதான் பார்க்க வேண்டும். ஒரு வசனம் சொல்லுகிறது, நாட்கள் பொல்லாதவைகள் ஆனபடியினாலே காலத்தை பிரயோஜனப்படுத்த. அந்த ரொம்ப அருமையான அந்த வசனம் பாருங்க. அந்த ரூத்துல எஸ்தர், அது நீ இந்த நாட்களிலே எஸ்தர்ல 4:14 படிப்போம். பக்கம் 628. 4:12 இருந்து படிப்போம். எஸ்தரின் வார்த்தைகளை மொர்தெகாய்க்கு தெரிவித்தார்கள். இல்ல 11 படிப்போம். அழைப்பிக்கப்படாமல் உள்முற்றத்தில் ராஜாவின் இடத்தில் பிரவேசித்தால், புருஷனானாலும் ஸ்திரீயானாலும் சரி, அவர்கள் பிழைக்கும்படிக்கு அவர்களுக்கு ராஜா புருஷங்கோலை அவர்கள் பிழைக்கும்படிக்கு ராஜா புருஷங்கோலை நீட்டினால் ஒழிய மற்றபடி சாக வேண்டும் என்கிற ஒரு தவறாத சட்டம் உண்டு என்ற ஒரு தவறாத, அதை மாற்று இது இல்லாத ஒரு சட்டம் இருக்கு. இது ராஜாவின் சகல ஊழியக்காரருக்கும் ராஜாவுடைய நாடுகளில் உள்ள சகல ஜனங்களுக்கும் தெரியும். நான் இந்த 30 நாளும் ராஜாவிடத்தில் வரவேற்கப்படவில்லை என்று சொல்ல சொன்னால், அங்க ஒரு சம்பவம் நடக்கிறது. அப்போ அந்த ஆமான் என்பவன் என்ன செய்கிறான், எப்படியாவது மொர்தெகாய் யூதனாக இருக்கிறதுனால, அவனை மதிக்கல வணங்கலன்றதுனால அவனுக்கு ஒரு தூக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்ன்ற ஒரு இதுல இருக்கிறான். அப்போ இப்படி ஒரு பிளான் பண்ண, அந்த ராஜா கிட்ட போய் பர்மிஷன் வாங்குவதற்காக ராஜ முத்திரை இருந்தாதான், இந்த காலத்துல கோர்ட் ஆர்டர் இருக்கிற மாதிரி ராஜ முத்திரை இருந்தாதான் அது சாங்ஷன் ஆகும். அதை வாங்குறதுக்காக அவன் பிளான் பண்றான். அதை மொர்தெகாய்க்கு சொன்ன உடனே மொர்தெகாய் என்ன பண்ற, நீ போய் எஸ்தர் இடத்துல சொல்லு, இந்த மாதிரி காரியம் எல்லாம் நடக்குது, கொஞ்சம் ராஜா கிட்ட போய் இதை பத்தி எடுத்து சொல்லு, பேசு. அப்ப அவன் சொல்றான், அவன் பயப்படுறா, யாராலும் உங்களுக்குன்னா தெரியாதா, யாராவது புருஷனாலும் ஸ்திரீயானாலும் அவர்கள் பிழைக்கும்படிக்கு அவர்கள் ராஜா கொடுக்கிற அந்த பெற்ற செங்கோலை நீட்டினால் ஒழிய மற்றபடி அவங்க பழைக்கிட்ட போனா போதுன்னு அந்த செங்கோலை நீட்டினா ஒழிய மற்றபடி அவங்க சாகதான் வேணும். அது உங்களுக்கு தெரியாதா? சகல ஜனங்களுக்கு இது தெரிஞ்சது தானே, என்ன போய் அங்க ராஜா கிட்ட பேச சொல்றீங்களே அப்படின்னு சொல்ற. அதுக்கு எஸ்தரின் வார்த்தைகளை கொண்டு வந்து மொர்தெகாய் கிட்ட சொன்ன. மொர்தெகாய் என்ன சொல்றாரு, எஸ்தருக்கு திரும்ப சொல்ல சொன்னது, நீ ராஜாவின் அரண்மனைகளை இருக்கிறதுனால மற்ற யூதர்கள் தப்ப கூடாது இருக்க நீ தப்பா என்று உன் மனதில நினைவு கொண்டாயோ. என்ன சொல்றாரு, நீ மற்ற யூதர்கள் தப்ப கூடாது இருக்கிறதுக்கு நீ ஒண்ணே பழைச்சுக்கலாம் மனசுல நினைச்சுக்கிறியா? மற்ற யூதர்கள்லாம் இருக்கிறாங்க, இவங்க எல்லாம் தப்ப கூடாது, நீ ஒண்ணே தப்பலான்னு நினைச்சுக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, நீ இந்த காலத்தில் மௌனமா இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறு இடத்திலிருந்து வரும். இந்த ரட்சிப்பும் சகாயமும் தேவன் வேற ஆட்களை எழுப்பி கொண்டு வந்து கொடுத்து அதை செய்யறது செஞ்சுதான் அவர் சொன்னாரோ, அவர் நினைச்சாரோ அதை அப்படியே செய்வார், அப்படியே முடிக்கிற தேவன். அப்போ
ஆனா என்ன சொல்றார், அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியா இருக்கும்படி உனக்கு இந்த ராஜமென்மை கிடைத்திருக்கலாமோ, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். அப்ப இந்த ஊழியத்தை செய்யும்படியான ஒரு பாக்கியம், இந்த ராஜ மேன்மை நாம் இப்படிப்பட்ட காலத்திலே பயன்படுத்தும்படியாக தேவன் நமக்கு ஒரு ராஜ மேன்மையை கொடுத்திருக்கிறார். அது ராஜாவானாலும் அதிகாரிகள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் நமக்கு கொடுத்த வேலையை நாம் ஒழுங்கும் கிரமமாய் செய்யும் பொழுது தேவன் நம்மோடு கூட இருந்து இந்த ஜனத்துக்கு எதிராக நம்மளை அரணான வெண்கல அலங்கமாக்குவார். அவர்கள் உனக்கு விரோதமாக எழும்புவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை தப்புவிப்பதற்கு, உன்னை ரட்சிப்பதற்கு உன்னோடு இருக்கிற கர்த்தர். அப்ப எஸ்தர் ராஜாத்தி என்ன சொல்லுகிறா, மறுபடியும் சொல்ற, நீ போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடி வர செய்து 3 நாள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ண. அவளுக்கு ஒரு வைராக்கியம் வந்துருச்சு. 3 நாள் நீங்கள் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன். ராஜா நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னார். அல்லேலூயா. ஆமாங்க, மரணம் எனக்கு ஒன்றுமே இல்லை, சாவு எனக்கு ஆதாயம், கிறிஸ்து எனக்கு ஜீவன் என்று சொல்லத்தக்க. நான் செத்தாலும் சாகிறேன், எனக்காக நீங்க உபவாசம் பண்ணுங்க. நான் ராஜாவுடைய கட்டளையை மீறி உள்ளே பிரவேசித்து உங்களுடைய காரியங்களுக்காக நான் பரிந்து பேசுகிறேன். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார், யாரை நான் அனுப்புவேன், என் காரியங்களா யாரு போகுவார்? ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், நான் அசுத்த உதடன் அக்கிரம செய்யக்காரன் அசுத்த ஜனங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறேன். உடனே கர்த்தர் அந்த செங்கோலை கொண்டு வந்து தேவதூதர்கள் அவன் நாவை தொட்ட உடனே மாத்திரத்திலே அவனுக்குள்ள இருக்கிறதான அசுத்தங்கள் நீங்கிறது. அவர் நேரா பார்த்து சொல்லல, ஏசாயாவே என் காரியங்களா நீ போறியா? ஏசாயாவை யாரை நான் அனுப்புவேன்னு கேட்கிறேன். அவர் பொதுவாக சொல்லுகிறார், யாரை நான் அனுப்புவேன். இவன் உணர்வுள்ளவனாக மாறி தான் ரட்சிக்கப்பட்டு தேவ பலனை பெற்றவரை அறிந்து அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே இதோ அடியேன் இருக்கிறேன். அல்லேலூயா. இந்த வார்த்தைகள் தான் தேவன் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆண்டவரே, நீர் என்னை எந்த நோக்கத்திற்காக என்னை தெரிந்து கொண்டீரோ, எந்த நோக்கத்திற்காக என்னை அழைத்தீரோ, அந்த நோக்கத்தை செய்யும்படி, அந்த திட்டத்தை செய்யும்படியாக இதோ அடியேன் இருக்கிறேன். அல்லேலூயா. இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் ஜாதிகளுக்கு ஒளியாக பிரகாசிக்கும்படியாக தேவன் தெரிந்து கொண்ட பிள்ளை என்று உலகத்தை கலக்கிறவன நான் மாறுவேன். சொல்லுகிறான், இதோ அடியேன் இருக்கிறேன். ஆண்டவர் கேட்கிறார், பிறப்பிலே நிற்கவும் சுவரை அடைக்கத்தக்கதாக ஒரு மனுஷனை தேடினேன், என் காரியங்களை நான் யாரை அனுப்புவேன்? அவருடைய இருதயத்தை கொஞ்சம் நோக்கி பாருங்க, அவருடைய ஆதங்கத்தை கொஞ்சம் நோக்கி பாருங்க. இந்த ஜனங்களுக்காக தேவன் பட்ட பாடுகளை கொஞ்சம் நோக்கி பாருங்கள், தேவன் பட்ட நிந்தைகளை நோக்கி பாருங்கள், தேவன் பட்ட அவமானத்தை நோக்கி பாருங்கள். இந்த தேவன் நம்மை விடுதலை ஆக்கும்படியாய், சகல ஜனங்களை விடுதலை ஆக்கும்படியாய் தன்னை தானே அர்ப்பணித்து மாய்த்து கொண்டாரு. எதற்காக? உன்னையும் என்னையும் விடுவித்து அவரோடு கூட இருக்கும்படியாய், அவரோடு கூட வலது பரிசுத்திலே இருக்கும்படியாய் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். அன்றைக்கு அவரை சிலுவையில் அறையப்பட்ட அந்த வேளையிலே அந்த ஏரோது ராஜாவினுடைய மனைவி சொல்லுகிற, அந்த நீதிமான ஒன்றும் செய்யாதிருங்கள், நான் ராத்திரி தூங்கவில்லை, தூக்கத்திலே பயங்கர கலக்கம், அவர் ஒரு நீதிமான். அந்த ஏரோது ராஜா சொல்லுகிற, அந்த குற்றமற்ற அவருடைய ரத்தப்படிக்கு நான் ஆளாக மாட்டேன் என்று தன் கையை கழுவுகிறார். சூரியனும் சந்திரனும் சொல்லியது 6ஆம் மணி முதல் 9ஆம் மணி வரை பூமி அந்தகாரம் உண்டாயிற்று. அந்த நீதிமான் இல்லாமல் என்னால் பிரவேசிக்கவே முடியாது. காரணம், உலகத்தில் இருக்கிறவர்களை காட்டில் அந்த தேவன் பெரியவர், அவர் பரிசுத்தம் உள்ள தேவன், நீதி உள்ள தேவன். ராஜ்யமும் வல்லமையும் சிங்காசனங்கள் அவருடையது, கர்த்தத்துவம் அவருடையது. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் நீதிமான். அந்த நீதிமான் இல்லாமல் என்னால வெளிச்சம் கொடுக்க முடியாது. சூரியன் அந்தகாரப்பட்டது. 6ஆம் மணி முதல் 9ஆம் மணி வரை இருள் உண்டாயிட்டு, பூமியில அந்தகாரம் உண்டாயிட்டு. நட்சத்திரங்கள் வெளிச்சம் கொடுக்கவில்லை, நிலவுகள் வெளிச்சம் கொடுக்கவில்லை, பூமி முழுவதும் அந்தகாரம் உண்டாயிற்று. காரணம், அந்த நீதிமான், அந்த உதிக்கும் சூரியன் இல்லாமல் என்னால் பிரகாசிக்க முடியாது. அந்த நீதிமானுடைய ரத்தப்படிக்கு நான் ஆளாக மாட்டேன். நீதிமான், அவர் நீதிபரர். உனக்காக இந்த ஜீவனை கொடுத்தவர், உனக்காக பாடுகளை, நிந்தைகளை, அவமானங்களை, துக்கங்களை ஏற்றுக்கொண்டு சுமந்தவர், பாடுகளை படும்படியாக அவர் பிறந்தவராக காணப்பட்டார். எத்தனை அடிகள், எத்தனை நெருக்கங்கள், எத்தனை பாடுகள்.
அந்த காலத்துல யூதர்கள் எல்லாம் சிலுவையில அறைந்து அந்த சிலுவையில தொங்க விட்டு மரண தண்டனைக்கு ஒப்பு கொடுப்பாங்க. இப்படியே வச்சா இந்த கையில இருக்கிற ஆணி வழிக்கிடும், கையில இருக்கிற ஆணி வழிக்கிடும். அதுக்கு என்ன பண்ணும், அந்த சிலுவைய அவரு அந்த பர்சனோட அந்த நபரோட சேர்த்து இந்த சிலுவையை மடக்கி மேல காலை வச்சு அந்த ஆணிய சுத்தியில அடிச்சு மடக்குவாங்க, குருவிக்கிட்டு வராங்க. அப்போ ஒரு இடத்துல தேவன் பரிசுத்தமுள்ள தேவன், அவர் நீதி உள்ள தேவன், அவர் அழகும் சௌந்தரியம் உள்ளவர், பூரண வடிவுள்ள சீயோனில் இருக்கிறவர், அவர் வெண்மையும் சிவப்புமானவர், அவர் 10,000களில் சிறந்தவர். அந்த ஆணியை மடக்கும் பொழுது அவருடைய முகம் எப்படி இருந்ததா, அவருடைய ரூபம் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடினால் அவரை கண்டவர்கள் அநேகர் பிரமித்தார்கள். ஏசாயா புத்தகம் 52:12 படி, 14 படி, 52:14. மனுஷனை பார்க்கிறோம், அவருடைய முக பார்வையும் மனுபுத்திரரை பார்க்கிறோம், அவருடைய ரூபம் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினாலே அவரை கண்ட அநேகர் பிரமித்து படைத்தார்கள். அல்லேலூயா. 53:2 கூட. இது இளங்கிளை போலவும், இது இளங்கிளையை போலவும், வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேலை போலவும், வறண்ட நிலத்தில் இருந்து துளிக்கிற வேலை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, அவர் எப்படி இல்லை, அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை, அவருக்கு சௌந்தரியம் இல்லை. அவரை பார்க்கும் போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவரை பார்க்கும் பொழுது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் இல்லாமல் இருந்தது. காரணம், அவர் அழகுள்ளவர், சௌந்தரியம் உள்ளவர், வெண்மையும் சிவப்புமானவர், அவர் புறா கண்களை போல கண்களுடையவர். இவ்வளவு அழகான அந்த தேவன் அந்த கேடு அடைய காரணம் என்னவென்றால், ஜனங்கள் அவரை தலைகீழ கவுத்து போட்டு அந்த ஆணியை அடிக்கும் பொழுது பூமியில் இருக்கும் மனிதர் மேல் இருக்கும் எல்லா சாபங்களையும், எல்லா பாவங்களையும், எல்லா நோய்களையும் தன்னுடைய சரீரத்திலே இழுத்து கொண்ட அந்த ஒரு நிமிஷத்திலே தேவன் அந்த கேடுற்றவராய் காணப்பட்டார். அந்த சிலுவையில அவர் சொல்லுகிறார், ஏலி ஏலி லாமா சபத்கானி. அதனுடைய அர்த்தம் என்னன்னா, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு. தேவன் பொய் சொல்ல மாட்டார், உண்மை பேசுகிறார். அவர் சொல்றாரு, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு இருந்தார். அப்ப உண்மைதானே, கைவிட்டுட்டார். காரணம் என்னவென்றால், அவர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்தங்கள். இப்படிப்பட்டவர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்தங்கள். இன்னொன்னு, பாவிகளுக்கு யோவான் எழுதின சுவிசேஷம் 9:31 படிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்றேன். பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறது. தேவன் நம்மளுடைய பாவங்களுக்காக, நம்மளுடைய மீறுதலுக்காக, நம்மளுடைய அக்கிரமங்களுக்காக அவர் நொறுக்கப்பட்டார். அவர் நொறுக்கப்படும் பொழுது அவர் எல்லா பாவங்களையும் தன்னுடைய சரீரத்தில் எடுத்துக்கொண்ட பொழுது அந்த ஒரு நிமிஷத்துல, அந்த ஒரு இமை பொழுதிலே தேவனுடைய கண்கள் இருந்து மறைக்கப்பட்டார். அவருக்கு மிகுந்த வலியோடு அவர் மரணத்தை ஏற்றுக்கொண்டார். அப்பொழுதுதான் கர்த்தரார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டார். ஒரு இடத்துல அவர் ஜெபிக்கும் போது சொல்லுகிறார், ஆண்டவரே, அவருக்கு தெரியும் எப்படிப்பட்ட நெருக்கம் வரப்போகிறது, எப்படிப்பட்ட நம்ம கொலை செய்ய போகிறார்கள் எல்லாம் அவர் அறிந்திருக்கிறார். அதனால ஒரு மனுஷிகமா இருந்ததுனால அவர் சொல்றாரு, ஒரு செகண்ட் ஜெபிக்கும் போது, ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். அதாகப்பட்ட இந்த கேரக்டர் எனக்கு நீங்க கொடுத்தீங்களே கேரக்டர், இந்த ஊழியக்காரன் என்ற கேரக்டர், பிள்ளை என்ற கேரக்டர், இந்த ரோல் நீங்கும்படியாக மகிழ்ச்சி. ஏன்னா அவரால் முடியல, அவர் சுதந்திரமா பேச முடியல, விடுதலையோட பேச முடியல. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். உடனே உணர்ந்துக்கிறார். அவர் சொல்றார், ஆகிலும் என் சித்தத்தை, என் விருப்பத்தின்படி அல்ல, உங்க சித்தத்தின்படியாக திருப்பியும் ஒப்புக்கொள்கிறார். அப்ப எவ்வளவு மரண அவசியங்களாக அவர் காணப்பட்டார். அப்படிப்பட்ட தேவனை அறிவிக்க தான் ஒரு தேவன் உன்னையும் என்னை தெரிவித்திருக்கிறார்.
இந்த உலகத்தை நீ கலக்கும்படியாக தேவன் தெரிந்திருக்கிறார். தெரிந்தது மாத்திரமல்ல, கர்த்தர் ஒரு விசேஷித்த வார்த்தைகளை உனக்கு கொடுத்திருக்கிறார். ஜீவனுள்ள வார்த்தை, வல்லமையுள்ள வார்த்தை, விடுவிக்கிற வார்த்தை, ஜெயிக்கிற ஒரு வார்த்தை. இந்த ஜனத்திற்கு எதிராக உன்னை அரணானவர்கள் அலங்கமாக்குவேன். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் செய்வார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை தப்புவிப்பதற்காக, உன்னை ரட்சிப்பதற்காக உன்னோடு இருக்கிற கர்த்தர். அல்லேலூயா. இந்த பாடுகள் எந்த வாழ்வுகாய் சொந்த பாடுகள் கொண்டார். இந்த பாடுகள் உந்த வாழ்வுகாய் சொந்த பாடுகள் கொண்டார். நேசிக்கின்றாயோ நேசிவா ஒரு கல்லாணி தவறு கலை போலே கொல்கதா மலையின் மேல் நடந்தே கண்ணத்திலவர் போகிறாய சின்ன பிள்ளை கண்ணத்திலவர் போகிறாய சின்ன பிள்ளை நேசிக்கின்றாயோ இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்காய் சொந்த பாடத்தே கொண்டார். இந்த பாடுகள் உந்தன் வாழ்வுக்காய் சொந்த பாடத்தே கொண்டார். ஆண்டவரே, தேவன் நமக்காக எத்தனை பாடுகள், நமக்காக எத்தனை வேதனைகள், நமக்காக எத்தனை நிந்தைகள், நமக்காக எத்தனை சோதனைகள். நெறிகளுக்கு குழிகளும் அகழ்ந்து பறவைகளுக்கு கூடுகளும் உண்டு, மனுஷகுமாரனுக்கு ஒரு தலை சாய்க்க இடமில்லை என்று அவர் இரவும் பகலும் நம்மை காக்கும்படி சுற்றிருந்தார். எல்லாரும் ஒரு விசைக்கு கூட ஒப்புக் கொள்ளுவோம். இந்த ஊழியங்களில் ஒரு பெரிய எழுப்புதலை நாம் காண வேண்டும். உலகத்தை கலக்குகிறவர்கள் இந்த இடத்திலே வந்திருக்கிறார்கள் என்று சொல்லத்தக்கதாக நீ எழுப்பி வாடையே, நீ எழுப்பு தென்றலே, நீ எழுப்பு என் பிரியமே, நீ எழும்பு, என் தூபமே எழும்பு என்று சொல்லத்தக்கதாக நாம் எழுப்புவோமாக. கர்த்தருக்காக வைராக்கியப்பட்டு எழுப்புவோமா. அமெரிக்கா ராஜா மாத்திரமல்ல, வேறு ராஜா மாத்திரமல்ல, நேச்சார் மாத்திரமல்ல, உலகத்தை கலக்குகிறனை சாத்தானை கலக்கும்படியாக ஆவியில வைராக்கியம் கொண்டு எழுப்பி இந்த இடங்களை அலங்கரித்து எல்லாவற்றையும் அதமாக்கி போடுவோம். சாத்தானின் கிரியைகள் அதமாக்கி போடும்படியாக ஒப்புக்கொள்ளும். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போயிருக்க உன்னை அனுப்புகிறது நான் அல்ல. கர்த்தர் அப்படியாக அனுதினம் நம்மோடு இடைப்பட்டு கொண்டு இருக்கிறதற்காக கர்த்தர் கரத்தில் ஒப்பு கொடுத்து சோதரிப்போம்.